என்னை போட்டி பாட ஆபத்தோடு பண்ணித்திட்டான் அயல் நாட்டு பாடகன். பரவசப்பட்டேன். ஆனால் வீணை மீட்டில் மட்டும் தவறு கட்டி சொல்ல விரும்புகிறேன். அரசர் பெருமானை, சங்கீதத்திலே சாமகானம் என்ற தனி ஒரு இலக்கணத்தை உற்பத்தி செய்தவரை, கலைக்கு உயிர் கொடுக்கும் காவலரை, அயல் நாட்டிலிருந்து வந்த நான் தங்கள் பெருமையை வீணையோடு பாடி புகழ வேண்டும் என்று விரும்பினேன். வீட்டியதில் தவறு ஏற்பட்டுவிட்டது. மன்னிக்க வேண்டும் என்ற தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பாடகரே, பய வேண்டாம், நீ வாழ். சகல விதத்திலும் முதன்மை ஸ்தானம் பெற்று விளங்கும் இந்நாட்டில் சங்கீதம் தெரியாதவர்கள் எவருமே இல்லை. வாழ்க்கையில் விரக்தி கண்டதில்லை. இலங்கை மக்கள் வாயால் பாடும் இசையிலும் அவசரம் கலந்தது. வெளிநாட்டிலிருந்து என்னை போட்டி பாட வந்திருக்கும் உன் பாட்டிலும் பழுதில்லை. ஆனால் நீ வீணை மீட்டுள்ள மட்டும் ஏன் அவசரம் பிடிக்க வேண்டும்? அதுவும் என் சபையில். ஆகவே அது சீர்திருத்திக்கொள் என்று சொல்லவர் வேண்டேன். பிழையின்றி வாசித்து விரைவில் பழகிக் கொள்கிறேன். மன்னர் மன்னவா, ஒரு விண்ணப்பம். என்ன மகோதரா? தங்களின் பாட்டை அன்றாடம் கேட்டு பரவசப்படும் நாங்கள் இந்த ஒரே மனதோடு நீங்கள் வீணை மீட்டுவதையும் கேட்க ஆசை உள்ளவர்களாக இருக்கும். எதிரியை குற்றச்சாட்டியதற்கு என்னையே வீணை விட்டு சொல்லுகிறாயா? எல்லோரும் பார்க்க இன்று ஒரே ஒரு முறை குறைவு மனம் படைக்காத தம்பி கும்பகர்ணா, அகத்தியன் போட்டியோடு நான் யாழ் மீட்டுவதையே விட்டுவிட்டேன். அப்படி சொல்லாதீர்கள் அண்ணா. அனைவரும் எதிர்பார்க்கும் நிகழ்ச்சி. திருமணம் படைத்த நாங்கள் ஒரு முறை யாழ் மீட்டி நாங்கள் அதை கேட்டுவிட்டால் உலகில் சிறந்தமையனே சேர்ந்துவிடும். விவேகமுள்ள சோதரா விபீஷணா, பாட்டில் தான் நான் முழு கவனமும் செலுத்தி வருகிறேனே தவிர வீணை மீட்டி வெகு நாட்கள் ஆகிவிட்டதே. சங்கீத சம்பந்தப்பட்ட வித்தைகள் அனைத்தும் மறந்துவிடுமாப்பா. எங்களை சோதிக்கிறீர்களே. ஏதோ வைராக்கியத்தை மனத்தில் வைத்துக் கொண்டுதான் தாங்கள் வாசிக்க மறுக்கிறீர்கள். மாநிலம் அனைத்தும் ஆழத்தந்தையின் அருமைதான். மேகநாதா, வற்புறுத்தலுக்காக வாசித்தால் அதில் ருச்சி இருக்குமா? தந்தையே, எல்லோரும் ஒரு மனதாக வேண்டும். உணர்வு இறைக்கையா, எனக்கு இப்போது விருப்பமில்லையே. விரும்பி கேட்பது நாங்கடப்பா. அதிகாயா, இன்று போகட்டும், இன்னொரு நாள் வாசிக்கிறேன். சுவாமி, இத்தனை பேர் வேண்டும் போது எனக்கு மட்டும் விருப்பம் இருக்காதா? இசைக்கருவியை கொடியில் அமைத்து எவ்வுலகத்தாராலும் வீடை கொடியோன் என்று போற்றப்படும் மாபெரும் மன்னவரின் மனைவி வீணையோடு தன் கணவனை பாட கேட்டு அதற்கு மறுப்பு சொன்னார் என்றால் அந்த பேதை பெண்ணின் மனம் வேதனைப்படாதா? மனைவி கேட்டு அதற்கு இலங்கை வேந்தர் மறுப்பு சொன்னார் என்றால் அவன் மகிமைக்கே மாசு ஏற்பட்டு. மகோதரா, கொண்டு வரத்தில் வீணை என்ன வாசிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். பாடி மீட்ட வேண்டும் என்பது அனைவரின் அளவு கடந்த ஆசை. என்ன பாட? காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து அதிலும் இசைரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ? வெளிராகம் மாலையில் பாடும் ராகம் குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்டு விரும்புகிறோம். இறக்கம் பற்றிய ராகம் என்னவோ? மகிழ்ச்சிக்குரிய ராகம் மக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். மக்கள் பெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? மகவன் பாட தாழிசைக்கு சுவாமி, கைலிநாதனை நாங்கள் ஞானத்தால் கவர்ந்தராகும்.
வாழ்நாளில் நான் சிகரை எடுத்து வீட்டி நரம்பு அறுபட்டது